தூத்துக்குடி கவின் ஆணவ படுகொலையை கண்டித்தும் தமிழகத்தில் ஜாதி சங்கங்களை தடை செய்ய கோரியும் பொள்ளாச்சியில் மக்கள் விடுதலை முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மென்பொறியாளர் கவின் சாதிய ஆணவ படுகொலையை கண்டித்தும் சாதிய ஆணவ படுகொலையை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்றிட வலியுறுத்தி பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் மக்கள் விடுதலை முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் முத்தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கவின் ஆணவ படுகொலையை கண்டித்தும் சாதிய ஆணவ படுகொலைகளை தடுக்க சிறப்பு தடுப்பு சட்டம் இயற்றி வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தமிழகத்தில் மக்கள் சாதியால் பிளவுபடுத்தப்பட்டு பிரிக்கப்பட்டு தனித்தனி சாதி அடையாளங்களோடு வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 20 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்துள்ளது. இது ஒரு அவமானமான நிகழ்வு. சாதி அமைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு நல்ல அறிவியலை கற்றுக் கொடுக்க வேண்டும். மாறாக விஷமத்தனமான கருத்துக்களை பதிவு செய்து ஆண்ட பரம்பரை, மற்றவர்களெல்லாம் அடிமை பரம்பரை எனவும் மேல்சாதி கீழ்சாதி என்ற ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி இந்த சமூகத்தில் மிகப்பெரிய பிளவை உருவாக்கி கொண்டிருக்கிறது. சாதி இயக்கங்களை தமிழகத்தில் முதல்வர் உடனடியாக தடை செய்ய வேண்டும். கலவர பூமியாக மாற்ற நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதே தமிழ்நாட்டில்தான் மக்கள் சாதியால் பிளவுபடுத்தப்பட்டு பிரிக்கப்பட்டு தனித்தனி சாதி அடையாளங்களோடு இன்றைக்கு நாட்டிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு தயவு செய்து இதை நாங்கள் கோரிக்கையாகவே பதிவு செய்கிறோம். சாதி சங்கங்களை தடை செய்ய வேண்டும் என்கின்ற முதன்மையான ஒரு கோரிக்கையாகவும் இதில் வைத்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் ஒரு 200க்கும் மேற்பட்ட சாதிய படுகொலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது அவமானகரமான ஒரு துக்க நிகழ்வு. ஆனால் இந்த சாதி அமைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு நல்ல அறிவியலை சொல்லித்தர வேண்டிய சமூகங்கள். ஆனால் தேவையற்ற சாதிய விஷமத்தனமான கருத்துக்களை பதிவு செய்து அதை தான் ஆண்ட பரம்பரை, மற்றவர்களெல்லாம் அடிமை பரம்பரை என்றும் மேல் சாதிக்காரன் கீழ் சாதிக்காரன் என்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி இந்த சமூகத்திலே மிகப்பெரிய பிளவை உருவாக்கி கொண்டிருக்கிறது சாதி இயக்கங்கள். இந்த சாதி இயக்கங்களை கட்டுப்படுத்துகின்ற மிகப்பெரிய பொறுப்பு மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வருக்கு இருக்கிறது. இந்த மகத்தான செய்தியை, இந்த மகத்தான திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வரால் இது சாத்தியப்படுத்த முடியும். இந்த சாதி சங்கத்தின் அடிப்படையில் சமூகத்தில் இருக்கக்கூடிய இணக்கமான சூழ்நிலையை கலவர பூமியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்ற யாராக இருந்தாலும் பாரபட்சமற்ற முறையில் கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மக்கள் விடுதலை முன்னணி சார்பாக ஆணித்தரமாக வலியுறுத்துகிறோம்.